காலையில் சாப்பாடு இல்லை அந்த கோவத்தில் நிறுத்துறோண்ட அவ்வளோ பச்சி சாப்பாடு வாங்கி தட்ட ஏ சாப்பாடு வாங்கி தட்ட இப்போ இந்த பசி காட்டுது இல்லையா ஏன் கண்ணெல்லாம் கலங்குறான் ஹலோ மச்சான் இது எந்த ஊருன்னு தெரியுமே முறைக்கட்ட அஞ்சனியாம் ஏரியா பாலையடி தோணாமாம் ஜலபாரு இது என்ன ஆமாண்ணாம் இங்கிலீஷில் ஓட்டிக்கான் தெரியா மச்சான் பாசிக்க ஜலபாரு வீட்டு திட்டமாம் ஜலபாரு மச்சான் உதவி செய்கிற வீடாம் ஆறு உதவி என்று தெரியுமா மச்சான் கட்டாராம் அவர் பேர் என்னவாம் உமாசங்கர் அவங்கள அம்மாட பிறந்த நாளுக்காக சின்ன ஒரு உதவி ஒன்று தந்திருக்காரு மச்சான் அது நல்ல கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு பார்த்து கொடுக்க சொல்லிக்காரு இந்த அறியான் உதவி செய்கிற வீடை பார்ப்போமா உமாசங்கர் உங்களை அம்மாட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மச்சான் இந்த குடும்பத்தை பார்த்து இந்த பிறந்த நாள் அஞ்சு கொடுத்துருவோம்மா இந்த உதவியா இந்த பாரு மச்சான் வீடை எப்படி இருக்கு இந்த வீடெல்லாம் கட்டான் பார்க்கணும் மச்சான் இது முறைக்கட்டாஞ்சேனா பாலையடி பாலையடி தோணாவா இந்த பாரு மச்சான் அந்த பக்கம் சவக்காலையா அந்த பக்கம் என்ன அந்த தண்டவாளம் இருக்கான் தண்டவாளம் தெரியுதே அதுக்கு அங்கால சவக்காலையா இது பாருங்க அவங்களோட வீடு அப்படி இருக்கேன் என்ன மச்சான் இது இவங்கிட்ட போய் உங்களோட கஷ்டத்தை கேட்போம் தெரியா மச்சான் வாங்க வாப்போம் என்ன எங்க நீங்க ரெண்டு என்னன்னா தம்பி படுக்கானே வாங்க வாப்போம் அடுத்த பக்கம் திருப்புவோம் கேமராவை படுக்கானா கொஞ்சம் என்னண்டு வாப்போம் ஆள எடுக்கடா வீடியோ என்ன இப்படி படுக்கிற நீ மண்ணுக்குள்ள இப்படித்தானே படுக்கிற அது சரி ஜவாரு மச்சான் உங்களோட குடும்பத்துல நிலைமைய பல தலானியெல்லாம் இருக்கி படிக்கிற புத்தகமெல்லாம் இருக்கி எல்லாம் அந்த மாதிரி படுக்கான்னு சொன்னா என்ன சாப்பிட்ட நீ சாப்பிடலையா ஏ என்ன அப்படி இப்படிதான் ஃபுல்லா படுக்க இதுலானே ஆறாரு நீங்க அப்பாங்க அப்பா இல்லையா எத்தனை அம்மனை படிக்க பள்ளி போறான் நீ இப்படி படுத்தா அந்த சுவாசிக்கிற கஷ்டம் இல்லையா உனக்கு பழகித்துனே என்ன நாங்க இருக்கிறதுக்கு இதா இருக்கோம் நீ இப்படி படுக்காதாலாம் நீ படுத்து உடம்பெல்லாம் மண் சரி பார்த்தியா மச்சான் நிலைமையா இந்த பொடியான குடும்பத்தில் நிலைமையை பாரு மச்சான் அதை உடுப்பு சரி பார்ப்போம் மச்சான் தம்பியார உள்ளுக்கு நித்திர கொண்ட வர ஒளிப்பி எடுத்து வந்துருக்கேன் இதை கேட்போம் என்னம்மா சிவமா இருக்கியா உங்கள் முகத்தை பார்த்தா சிவம்மா இருக்கே சோகமா இருக்கியா சாப்பிட்டியே இல்லை சாப்பிடலையா இல்லை இன்னும் 3 மணி ஆகுது டைம் அம்மா சோறாக்கல சமைக்கலையே நீங்கள் கறி கொண்டும் இல்லை தான் சோறு சமைக்கல இனி தானே அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்போ நீங்கள் 3 நேரம் ஒழுங்காக சமைக்கிறது எங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்கிறபடியா சாப்பாடு 3 நேரம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் அந்த மாதிரி வசதி இல்லை என்னண்டா அந்த கீவர் காய்ச்சல எங்களை காலம் போய்த்து இருக்கு அதால் 3 நேரம் சாப்பிட்டு கொள்ள இயலாது எப்படித்தான் ஒரு நேரம் சாப்பிடுவோம் ஒரு நேரம் சாப்பிட மாட்டோம் அப்படி தானே நாங்கள் வாழ்ந்துருக்கோம் சாப்பிட்டே இல்லை இல்லையே வடியான வடியன் சிட்டிக்கா ஏன் சாப்பிட பசிக்கலையே ஏன் பசிக்கலையே பசிக்கு அம்மா ஆக்கி தரங்காதையும் பார்த்திக்க அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக 3 நேரம் சாப்பிட்றலையே இல்லை ஒரு அப்போ எந்த நேரத்தில் சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்கு ஒரு கதை அது எந்த டைமில் சாப்பிட்றீங்க டைம் சொல்லல எந்த டைம்னு தெரியா ஒரு நாளைக்கு 1 நேரம் தான் சாப்பிட்றீங்க இப்படி சோகம் அந்த வில்லன்லாம் இருக்கீள் என்னம்மா செய்கிற வேலை இது
எங்களை ஒரு விட்டுட்டு போய் இப்போ 6 வருஷம் ஆயிடுத்து. 6 வருஷம் ஆயிடுத்து. அவரு வேற கல்யாணம் கட்டிட்டாரு. வேற கல்யாணம் கட்டிட்டு போனதால நாங்க இப்படி ஒரு நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களை விட்டு போய் இப்போ 6 வருஷம் அவரு வேற கல்யாணம் கட்டித்தாரு. அவங்களோட அம்மா அவங்களோட சொந்தக்காரக்கெல்லாம் சொன்னவங்க வேற கல்யாணம் கட்டி பிள்ளை எல்லாமே இருக்காங்கன்னு சொல்லி 6 வருஷமா வச்சு அவர் என்ன பாக்கல? நீங்க இல்ல இல்ல பிள்ளையே வந்து பாக்கல? இல்ல பாக்குறல பாக்கலையா? இல்ல. அப்ப 6 வருஷம் முடிஞ்ச என்ன படி? எனக்கு எத்தனை அமௌண்ட் படிக்க? 8 அமௌண்ட் படிக்கானு. அப்ப 2ஆம் ஆண்டுல விளைவிக்காருன்னு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுல 6 வருஷம் 2ஆம் ஆண்டு அப்ப விளைவிக்காரு. அப்ப சின்ன பொடி. அப்ப இந்த பொடிய அவரு கிடைச்சி கொஞ்ச நாளையில விளைவித்தாருன்னு என்ன? அப்ப பொடி எனக்கு அப்பா தெரியாது? இல்ல தெரியும். அப்பா தெரியாத என்ன பொடியான பொடியனல் மச்சான் 2 பேரும் பாக்க வெள்ளையா இருக்கானல். என்ன சாப்பாடு வாங்கிட்ட பாப்போம் பைக்ல 2 பேரும் பாப்போம். அம்மாண்ட சொல்லிட்டு போ. அம்மாவுக்கு பார்சல் ஒன்று எடுத்துருவோமே. நம்ம 2 பேரும் கடையில சாப்பிடுது தம்பியும் குடிது. அப்ப வாங்கிட்டு வரட்ட வாங்கிட்டு வரேன் சாப்பிடுறிய? வேணான்றா அம்மா ஆக்கி தானே கடை பார்த்தீங்க. அம்மா ஆக்கி தரேங்க ஆக்கி தான் சாப்பிட்றது. அப்ப நாங்க காசு கொடுத்தா சமைச்சு சாப்பிடட்டுமா? காசு கொடுக்கட்டா? வேணாம் வா 2 பேரும் போவோம் கடைக்கு போவோம். சாப்பாடு கடைக்கு சாப்பிட்டு தருவோமா? அதே மாதிரி தான் 2 பச்சை மண் பொடியா 8ஆம் ஆண்டு படிக்க 8ஆம் ஆண்டு படிக்காம ஆளால ஏலா பீக்கா இருக்காம தான். வாங்க போவோம். என் அம்மா விட்டு வர மாட்டியா? நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். கடைக்கு தான் சாப்பிட்றதுக்கு. நல்லா படிக்கிய நீ? 8ஆம் ஆண்டு படிக்கானே. என்ன ஸ்கூலுக்கு தூரமா போறது? மெயின்லயே நல்லா படிக்கிய? என்ன ஸ்கூல் வசதி எழுதிக்க போறதுக்கு? ஒன்றும் இல்லையே. நடந்து போற? கொப்பி அம்மா இருந்து போட்டு வாங்கி தர முடிஞ்சோன்னு கேட்டேன்னு. எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி தந்தேன். நல்ல ரூம் உண்டு. நித்திரக்குள்ள இந்த 4 மண்ணுக்குள்ள படுத்து எடுத்து கதைக்கிற சவுண்டும் பாருது இல்லை. அவ்வளோ பசிக்கால பார்த்தேன். என்ன அவ்வளோ பசிக்கால என்ன பசியால சவுண்டு வரல? இல்லை இப்படித்தானே வர்றதுக்கு? கதை பாரு சாப்பிட்ட தானே அம்மா அவனுக்கு சவுண்டா வரும். பேசுறதும் மனசுக்குள்ள இருந்து பேசுற மாதிரி என்ன? சாப்பாடு இல்லாம இருக்கு. என்ன கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த நாட்டுல நம்மளுக்கு அவ்வளவுக்கு பழகிட்டு மச்சான். நம்ம ஒரு நேரம் சாப்பிடாட்டி ஐயோ என்னத்த கேக்குற. இப்ப ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தானே சாப்பிடுறேன்னு. அது எந்த நேரத்துல சாப்பிடுறேன்னு தெரியாது. அப்ப காலையில பிடிஞ்சாலும் ஒன்றும் சாப்பிடலையே. சில நேரம் சாப்பாடு இரவு சாப்பிட்றதா கொடுப்பேன். சில நேரம் சாப்பாடு இல்லாட்டி மதியம் இது பார்த்து சமைச்சு கொடுக்குறேன். இனி நைட்டுக்கு அது இருந்தா சாப்பிடுவாங்க, இல்லாட்டி இருக்கிற மாதிரி சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். அப்ப என்ன வருமானம் இருக்கு உங்களுக்கு? எனக்கு இந்த கீவார் அரசாங்கத்துல கொடுக்குற அந்த கீவார் காசு மட்டும்தான் வருமானம் உண்டு. வேற ஒரு வருமானம் இல்லை எனக்கு. அப்ப உங்களோட சகோதரன் அம்மா அப்பாக்கள் இருக்காங்களா? இருக்காங்க, தூரம் இருக்காங்க. அம்மா அங்கால ஆத்துக்கு அங்கால போகணும். அதுக்கு அங்காலண்டா அங்க எது கப்பதானே அதுக்கு அங்காலையா? அங்க இருக்காங்க. இனி அவங்களும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. வயது போயிட்டு அவங்களோட அப்பா தலைங்களை பார்த்து பராமரிக்கல அவங்களுக்கு. அவங்களும் அப்பா தொழில் செய்யறல கால் நடந்து கொள்ள மாட்டாரு. கொஞ்சம் விழுந்ததுல கால் வருத்தம். சோமிலா அண்ணா ஒரு ஆள் இருக்காரு. அவரை பார்த்துட்டு அம்மாங்க அங்க இருக்காங்க. சோமிலா அண்ணா ஆளால பேசிக்கலாம். உடம்பு அவருக்கு திடீர்னு வருத்தம் அவரு சின்ன வயதுல இருந்து வருத்தம் தான். அவரை வச்சு அவங்க அம்மா அவங்கள அவரை வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதால நாங்க அவங்கள்ட்ட எதுவும் கேட்டு போறல.
என்னண்டா அவங்களும் கஷ்டத்துல இருக்கிறபடியா அண்ணா ஒரு ஆளை வச்சு பராமரிக்கிறபடியா நம்மளும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிற மாதிரி நாங்க கிடைக்கிறத வச்சு வாழ்ந்து இருக்கோம் தான். ஒன்றும் கிடைக்காட்டி என்ன ஒன்றும் கிடைக்காட்டி கடவுள் தான் எங்களுக்கு. வேற யார்கிட்ட போய் கேட்கிறேன்.